அது மாத்திரமல்ல, இந்த சிங்கத்தை குறித்த விஷயத்திலே அது எப்பொழுதும் தைரியமானது, அது பின்னிடையாதது என்று சொல்லி கூட நாங்கள் அதே நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே நாம் பார்த்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். சரி, இன்றைக்கு நாங்கள் அந்த வசனத்தை கொஞ்சம் டீட்டெயிலாக நாங்கள் பார்க்க போறோம். கொஞ்சம் ஆழமாக வரி வரியாக நாங்கள் பார்க்க போகின்றோம். அதாவது என்னை பொறுத்தவரையில் ஒவ்வொரு லைன்லையும் ஒவ்வொரு வேர்டுலையும் நாங்கள் காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். என்றால் தேவனுடைய வசனம் அப்படிப்பட்டதா இருக்கிறது. தேவனுடைய வசனத்திலே நாங்கள் அந்த மகத்துவத்தை நாங்கள் எப்பொழுதுமே பார்க்கலாம். ஒவ்வொரு வார்த்தையிலையும் அங்கே மகத்துவம் காணப்படும். ஏனென்று சொன்னால் அது தேவன் பேசிய வார்த்தைகளாக இருக்கின்றபடினாலே. ஆகவே முதலாவதாக இந்த தகப்பன் தன்னுடைய யூதா என்ற மகனை பார்த்து சொல்கிறார், யூதாவே நீ பாலசிங்கம், நீ ஒரு பாலசிங்கம். பாலசிங்கம் என்று சொல்கிற பொழுது இங்கிலீஷ்ல போட்டிருக்கிறது, ரெண்டு விதமாக போட்டிருக்கிறது. சில பைபிள்ல போட்டிருக்குது you are a lion's cub, right? cub என்றால் ஒரு சிங்க குட்டி. மேபி அவர் சொல்லுகிற கருத்து என்று சொன்னால் சிங்க குட்டி என்று சொல்கிற பொழுது பால் குடிக்கிற குட்டியாகவும் இருக்கலாம், ரைட்? இன்னும் நடமாடி திரிய முடியாத ஒரு குட்டியாக இருக்கலாம், பராமரிக்கப்படுகின்ற ஒரு சிங்க குட்டியாக இருக்கலாம். ஆனால் இன்னும் சில வேதாகமணியில பார்த்தால், ஆங்கில பைபிள்ல பார்க்கும் பொழுது they are also calling it young lion. அப்ப அது சின்ன குட்டி இல்ல, சின்ன பால் குடிக்கிற குட்டி இல்ல, இது கொஞ்சம் வளர்ந்த குட்டி. அதே நேரத்தில் பெரிய சிங்கமும் இல்ல. they are not called the big lions, they are in between, like the youth lion, the young lion, right? அதாவது பால சிங்கம் என்று சொல்லி அது அழைக்கப்பட்டிருக்கிறது. சரி, அப்ப நாங்க என்ன செய்யலாம் என்று சொன்னால், ஒருவேளை ரெண்டுமே சரியா இருக்கலாம் இல்லையா? ஆண்டவருடைய சிந்தையில என்ன இருந்துச்சு நமக்கு தெரியல. சொல்லுகிற பொழுது இந்த யாக்கோபுக்கு மூலமாக இந்த தீர்க்க தரிசனை சொல்லுகிற பொழுது அந்த ஆண்டவர் அந்த யாக்கோபுடைய உள்ளத்துல எண்ணத்தை உண்மையாகவே போட்டாருன்னு நமக்கு தெரியாது. ஆகவே நிச்சயமாக ஒன்று காரியம் சொன்னார், பாலசிங்கம் என்று சொல்லி சொன்னார். தமிழ்ல அழகா போட்டிருக்குது. ஆனா இங்கிலீஷ்ல இந்த ரெண்டு கருத்து இருக்கிறபடினால ரெண்டையும் நாம எடுத்து பார்ப்போம். let's take both the thoughts. okay if it's a lion's cub, அதாவது ஒரு சின்ன பால் குடிக்கிற குட்டியா இருக்கும் என்று சொன்னால், சிங்க குட்டியா இருக்கும் என்று சொன்னால், அது இன்றைக்கு உண்மையிலேயே யூதாவுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை தான். அந்த யூதாவை பார்த்து தகப்பன் நீ ஒரு சிங்க குட்டி, அதாவது பால் குடிக்கிற குட்டி என்று சொல்லியிருப்பார் என்று சொன்னால் யூதா மகிழ்ந்திருக்கலாம், அவன் சந்தோஷப்பட்டிருக்கலாம். ஏன் தெரியுமா? வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படிப்பட்ட சிங்க குட்டிகள் அந்த பெற்றோராலே பராமரிக்கப்படுகிற ஆசீர்வாதத்துக்குரிய உரியவர்கள் என்று சொல்லி நாகும் 2ஆம் அதிகாரம் 11ஆம் 12ஆம் வசனத்திலே அது சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த குட்டிக்கு தானாக போய் இரையை தேடி தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய வல்லமை கிடையாது. ஆகவே அதனுடைய பெற்றோர் அதை கவனித்துக் கொள்வார்கள், பராமரிப்பார்கள், ஆகாரம் கொடுப்பார்கள், பாதுகாத்துக் கொள்வார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். இதுக்கு நாங்க பைபிளுக்கு போக தேவையில்லை, இவன் எங்களுடைய சொந்த அனுபவத்திலேயே உலக ஞானத்திலேயே நாம் அறிந்து கொள்ளலாம் இல்லையா? ஆகவே யூதாவுக்கு ஏன் அப்படி சொல்லியிருக்க வேண்டும் இந்த தகப்பன்? ஆம், ஒருவேளை யூதா அப்படிப்பட்ட ஒரு ஒரு சிங்க குட்டியை போல காணப்பட்டிருப்பார் என்று சொன்னால் அவன் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால் நாங்கள் பார்த்தோம் சங்கீதம் 34:1 10 இல்லையா? Psalms 34:10. What is it? Even the strong young lions go hungry. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். ஏனென்று சொன்னால் சிங்க குட்டிகளுக்கு அதனுடைய தாய் அல்லது தகப்பன் போய் இரையை கொண்டு வந்து கொடுத்தால் தான் அதுகளுக்கு ஆகாரம் இல்லையா? ஆகவே அவைகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கலாம். பாருங்கள், சிங்கம் எப்பொழுதும் உயர்வாக கருதப்படுகிற ஒரு மிருகம். ஆகவே ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால், அப்படிப்பட்ட மிருகத்துக்கு கூட சில நேரங்களிலே தாழ்ச்சி உண்டு, பட்டினியா இருக்கும். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ, அதாவது இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவு படாதே. அப்ப நாங்க குட்டிகளை சிங்க குட்டிகளோட மேலானவர்களா கீழானவர்களா? ஏன்னா சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கலாம், ஆனா தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்கு ஒன்றும் குறைவுபடாதே. ஆகவே கலிகூறுங்க, இன்றைக்கு சந்தோஷப்படுங்க. ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு சிங்க குட்டியாக நான் உங்களுடைய சமூகத்திலே காணப்படுகிறபடியால் நான் மகிழ்வேன் ஆண்டவரே. ஐயா, நான் கலங்க மாட்டேன் ஐயா, நான் உங்களை துதிப்பேன் ஆண்டவரே. ஏனென்றால் நான் உங்களை தேடுகிறபடினாலே ஒரு பொழுதும் தாழ்ச்சி அடைவதில்லை. என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா என்று சொல்லி அவரை நாம் துதிக்கலாம். சரி, அதே நேரத்தில் ஒரு யங் லயன், ஒரு வாலிபம்
நிறைந்த ஒரு சிங்கமா இருக்கும் என்று சொன்னால் என்ன நமக்கு சொல்லப்படும் என்று பார்ப்போம். முதலாவதாக இந்த சிங்கத்தை பற்றி, இந்த வாலிப சிங்கத்தை பற்றி சொல்லப்படுகிற காரியம் நம்பர்ஸ் எண்ணாகமம் 23-24 பார்த்தீர்கள் சொன்னால், இந்த பால சிங்கமானது அது நிமிர்ந்து நிற்கும் என்று சொல்லப்பட்டிருக்குது. சிங்கம் நிமிர்ந்து நிற்கும். நான் சிங்கம், நான் ஒன்றுக்கும் அஞ்சாதவன். அதுவும் வாலிப சிங்கத்துக்கு அது எல்லாத்தை விட அதிகமான பெருமை உண்டு இல்லையா, மேன்மை உண்டு. அப்ப அந்த வாலிபத்தில் இருக்கிற அந்த பால சிங்கம் என்ன செய்யும்? அது நிமிர்ந்து நிற்கும் என்று போடப்பட்டிருக்கிறது. சோ யாக்கோபு யூதாவுக்கு என்ன தெரியுமா சொல்கிறார்? யூதாவே, நீ எப்பொழுதும் நிமிர்ந்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பாலசிங்கம், ஒரு பாலசிங்கம். எதை குறித்து நீ அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. உன்னுடைய நெஞ்சை நீ நிமிர்த்தி எல்லா காரியங்களையும் நீ எதிர்நோக்க முடியும். ஏனென்றால் உன்னை யாராலும் மேற்கொள்ள முடியாது. உன்னை மேற்கொள்றதுக்கு ஒருத்தருக்கும் வல்லமை கிடையாது. நீ மிக முக்கியமானவன். நீ ஒரு பலம் வாய்ந்த மிருகம் என்று சொல்லி யாக்கோபு அந்த யூதாவை அங்கே ஆஸ்வதிக்கிறதை நான் பார்க்கிறோம். அவனுக்கு தீர்க்க தரிசனத்தை சொல்கிறதை நான் பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு நாமும் அதே வண்ணமாக, இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் அதே வண்ணமாக நாம் எதற்கும் அஞ்சாதவர்களாக நாம் காணப்பட முடியும். 54ஆம் அதிகாரம், ஏசாயா 54ஆம் அதிகாரத்திலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தீங்கு உன்னை அணுகுவதில்லை, திகில் உனக்கு தூரமாகும், அல்லது திகிலுக்கு நீ தூரமாவாய், நீ பயப்படுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாரும் அந்த வசனத்தை எடுத்திருக்கிறீங்களா? 54ஆம் அதிகாரம், ஏசாயா 54ஆம் அதிகாரத்தில் பாருங்க, நீ திகிலுக்கு தூரமாவை, நீ பயப்படுவதில்லை, நீ அஞ்சுகிற ஒரு மனிதன் அல்ல. ஏனென்றால் நீ தேவாதி தேவனை, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற மகன் நீ. பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் எப்பவுமே தங்களை குறித்து குறைவா எண்ணக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் காணப்படுவீர்கள் என்று சொன்னால், அவரை ஆராதிக்கிற மக்களாக நீங்கள் காணப்படுவீர்கள் என்று சொன்னால், அவருடைய உள்ளத்தில் நீங்கள் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், அதுக்கேற்ற பிரகாரமாக நாம் நடந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். வாசிங்க, எடுத்துட்டீங்களா? பயமில்லாமல் இருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை, அது உன்னை அணுகுவதில்லை. அப்ப நீ பயமில்லாமல் இருந்தா தானே அது அணுகாது இல்லையா? நாம பயந்து கொண்டுதான் நிச்சயமா அணுகும், எல்லாம் தீங்கெல்லாம் நம்ம அணுகும் இல்லையா? சிலத்துல நிமிர்ந்து நிக்கிறவனை கண்டிங்கன்னா நீங்க பயந்து ஓடிடுவீங்க. அவனுக்கு பலன் இல்லாம இருக்கலாம், சில நேரத்துல அவரும் நோஞ்சானதான் இருப்பான். அப்படி நிக்கிறத பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்குடா என்று சொல்லி நாம ஓடி போயிடுவோம். அப்ப நிமிர்ந்து நிக்கட்டாம் எங்களை எப்ப பார்த்தாலும். ஏனென்றால் உன்னுடைய தேவன் அப்படிப்பட்டவரா இருக்கிறார். உனக்குள்ளே இருப்பவர் பெரியவர், உலகத்தில் இருப்பவனிலும் பார்க்க. ஆகவே நாம் நிமிர்ந்து நிற்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். ரைட். இரண்டாவதாக சங்கீதம் 58:6, 91:13, இன்னும் எசேக்கியேல்ல அநேக வசனங்கள். நான் இதை சுருக்கமாக சொல்றேன். இந்த இளம் சிங்கங்கள் அல்லது பால சிங்கங்களை பற்றி ஒரு காரியம் பொதுவாக சொல்லப்பட்டிருக்கிறதை அறிந்திருக்கிறோம். என்ன சொன்னால், அவைகள் எப்பொழுதும் அவைகள் ஒரு பலமுள்ள மிருகமாக அவைகள் காணப்படுகின்றன. அதாவது அவைகளை யாராலும் மேற்கொள்ள முடியாது. கிட்டத்தட்ட முதல்ல சொன்ன கருத்து மாதிரிதான். ஆனால் அது நிமிர்ந்து நிற்கிறதை பற்றி சொல்லியிருக்கிறது. இங்கே அதனுடைய வல்லமையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அதனுடைய பலத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், 91ஆம் சங்கீதத்தில் நீ என்னத்தை மிதிப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்குது. வலு சர்ப்பத்தை, இன்னொன்று என்ன, மற்றது என்ன, சிங்கத்தை பற்றி என்ன சொல்லியிருக்குது? பால சிங்கத்தை, பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் நீ மிதித்து போடுவாய். ஏன் தெரியுமா அப்படி சொல்லி இருக்குது? ரெண்டையுமே மிதிக்க முடியாது நம்மளால. சாதாரண உலக மனுஷனால அந்த ரெண்டையுமே சாதாரணமாக செய்ய முடியாது. ஆனா தேவன் சொல்கிறார், நீ என்னுடைய பிள்ளையா இருக்கிறபடினாலே, நீ என்னுடைய அடைக்கலத்துக்குள்ள இருக்கிறபடினாலே. சங்கீதம் எப்படி ஆரம்பமாகிறது? 91 சங்கீதம் எப்படி ஆரம்பமாகுது? உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான். அப்ப சர்வ வல்லவருடைய நிழலில் இருக்கிற ஒருத்தன், யோசிச்சு பாருங்க, அவனும் சர்வ வல்லமையோடு தான் காணப்பட வேண்டும். ஏனென்றா அவருடைய நிழலில் இருக்கிறான் அவன் இல்லையா? ஆகவே அவரை போலவே அவனால் செயல்பட முடியும். அதான் சொல்றார், அவன் மிதிப்பான் பாலசிங்கத்தை. அப்ப என்ன சொல்லப்பட்டிருக்குது? அவ்வளவு வல்லமை வாய்ந்த இந்த பாலசிங்கத்தையே அவனால மிதிக்க முடியும்.